இந்த கிழவி இந்த வீட்டுல ஒரு வேலை செய்யறாளா? எல்லா வேலையும் நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. மருமகளே, இதுக்கு ஒண்ணும் குறைச்சல்ல மருமகளே குருமகளேன்ட்டு. காலையில இருந்து கூணும் குறுக்கு வழியோட வேலை பார்த்துட்டு இருக்க, ஒரு வேலை கூட செய்யாம வந்து நிக்கிறா பாரு உன்னைய. ஐயோ எத்தே எத்தே சாரித்த, கைய கால நீட்டி வேலை செய்ய சொல்லி நீங்க தானே சொல்லுவீங்க. அப்படி நீட்டும் போது விளக்கமாறு மூஞ்சில அடிச்சிருச்சுத்தே, எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க தே. ஓ அப்படியா? நீ சொல்றத நம்பிட்டேன். ஒருவேளை கிழவிக்கு டவுட் வந்துருச்சோ? மதியான சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு மட்டும் பொரிச்சு வச்சிரு, சரியா? அதத்தான் சொல்ல வந்தேன். எப்ப பார்த்தாலும் சாம்பார் புளிக்குழம்புன்னு திங்கிறதுக்கு ஏதாவது சிக்கனோ மட்டனோ எடுக்கலாம்ல தே. இந்த பாரு, நான் எப்ப எதை சொல்றனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். உன் இஷ்டத்துக்கு பொங்கி திங்கிறதுக்கு இது ஒண்ணு உங்க ஆத்தா வீடு கிடையாது. கிழவிக்கு கொழுப்ப பாரு, அவ சொல்றதான் செய்யணுமாம்ல. அங்க என்ன முணுமுணுன்னு இருக்க? எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரா பேசு. மூஞ்சிக்கு நேரா தானே பேசணும், பேசிட்டா போச்சு. என் இஷ்டத்துக்கு பொங்கி திங்க இது எங்க ஆத்தா வீடு கிடையாதுல. அதே மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பொங்கி திங்க இது ஒண்ணும் உங்க ஆத்தா வீடு கிடையாது.